ஓம் சாந்தி 4/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமராவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள். புருஷ்ண ஆத்மா, உத்தமர்னா த ஹையஸ்ட் ஸ்டேஜ், தூய்மையான நிலை. ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள், நீங்கள் தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஏனெனில் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம். அதாவது ரொம்ப கீழான நிலையில் தமோ பிரதானமாக இருக்கோம். பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகின்றார். நாடகப்படி பாபா வந்து நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாடல் இன்று அதிகாலையில் வந்தது யார்? ஓம் சாந்தி. இரவை பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா வந்துள்ளார். முதலில் நாம் சூத்திர வர்ணத்தவராக இருந்தோம். சூத்திர புத்தி இருந்தது. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைக்க மிக நன்றாக உள்ளது. நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். இப்பொழுது நம்மை பரமபிதா பரமாத்மா சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆக்கியுள்ளார். கல்பகல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் நாம் பிராமணன் ஆகின்றோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளைத்தான் சொல்வோம். பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்கிறார்கள். தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையானவராக ஆவதற்குத்தான் தந்தையை அழைக்கின்றனர். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பவன சீதாராம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைங்களா? ஆக தனக்குத்தான் கேளுங்கள், நாம் எந்த அளவு தூய்மையாக ஆகியுள்ளோம். அப்போ தூய்மையாக ஆக்குவதற்காக நாம் அவரை கூப்பிட்றோம் அப்படின்னா நாம் ஏன் தூய்மையாவதற்கான முயற்சி செய்யக்கூடாது? மாணவர்கள் கூட படிப்பிற்காக சிந்தனை கடலை கடைகிறார்கள் அல்லவா? இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்போ டாக்டர் படிக்கிறாங்கன்னா நம்ம டாக்டர் ஆக போகிறோம், இன்ஜினியர் படிக்கிறவங்கன்னா இன்ஜினியர் ஆக போகிறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க. நாம் தேவதையாவதற்காக இப்போது பிராமணன் ஆகியுள்ளோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. இது விலை மதிப்பற்ற வாழ்க்கை. ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். தூய்மையான தேவதைகளாக ஆகின்றோம். இந்த விஷயங்களை சன்னியாசிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றபடி 84 பிரிவுகளின் கணக்கை புரிந்து கொள்ள முடியும். நாம் சந்நியாச தர்மத்தினர் 84 பிரிவுகள் எடுப்பதில்லை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் கூட நாம் 84 பிரிவுகள் எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்களாம் பின்னாடி வர்றாங்க. அப்போ பிறவி கம்மியாக தான் எடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மறுபிறவின்றது எடுக்கிறாங்க. ஆனால் குறைவான பிறவி எடுக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் உடனே புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பதற்கும் யுக்தி தேவை. குழந்தைகளாக நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்து இருக்கும் பொழுது பாபா புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கின்றார். மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்வு அடைவதற்காக வருகிறார்கள். இப்படி தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைய வைக்கின்றார். நாம் 84 பிரிவுகள் எப்படி எடுக்கின்றோம், நாம் எப்படி சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம் என்ற சிந்தனை புத்தியில் ஓட வேண்டும். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். இப்பொழுது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கின்றேன். இவர்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். இது குடும்பமாக இருக்கின்றது. ஆக நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். தந்தை தான் தத்தெடுக்கின்றார். அப்போ பேர்லேயே பாருங்கள், பிரம்மகுமாரிகள் அப்படின்னா அப்போ பிரம்மாவுடைய பிள்ளைகள், பிரம்மாவுடைய குமார் குமாரிகள். அப்போ இது ஒரு குடும்பமாக ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போ பிரம்மா தந்தைன்னு சொல்லப்படுகிறது. தந்தை தான் தத்தெடுக்கின்றார். அவரை தந்தை என்று சொல்லப்படுகின்றது. தாதா மூத்த அண்ணன் என்று சொல்ல மாட்டோம்.
தந்தையை தந்தை என்று தான் சொல்ல முடியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பெரியப்பா சித்தப்பா மாமாவிடமிருந்து தத்தெடுக்கப்படுகிறது. பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது. அதை யாரோ எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தார்கள். ஏனெனில் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை. ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகின்றதோ அவர்களை அம்மா அப்பா என்று சொல்லும் அல்லவா. இது இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள். விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடந்தீர்கள். எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள். நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து உங்களை தத்தெடுத்துள்ளார். தமோ பிரதானத்தை குப்பை என்றுதான் சொல்வோம் அல்லவா. அசுர குணமுடைய மனிதர்கள் தேக அபிமானிகள். நீங்கள் ராவணின் பெரிய சிறையில் உள்ளீர்கள். உண்மையில் அகதிகளாக உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ராவணின் பெரிய சிறையில் உள்ளீர்கள். உண்மையில் அகதிகளாக உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களைப் போன்ற தேவதையாவதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலம் பெற்றுள்ளீர்கள். இந்த நேரம் முழு உலகமும் பெரிய சிறையில் அடைபட்டுள்ளது என்றார் பாபா. பாபா குப்பையிலிருந்து உங்களை தத்தெடுத்து தன்னுடையவராக மாற்றுகின்றார். ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது பாபா உங்களை மலர் தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார். பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. பாண்டவர்கள் என்ற பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ராஜ்யம் அடைவதற்காக தந்தையிடம் அமர்ந்துள்ளீர்கள். காரிருள் என்கின்ற இரவு முடிந்து இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலையில் வந்தது யார் என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா. இரவை முடித்து பகலை உருவாக்குவதற்காக, அதாவது நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பாபா அதிகாலையில் வருகின்றார். இது புத்தியில் இருந்தால் கூட மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றார் பாபா. யார் புதிய உலகத்தில் உயர் பதவி அடைபவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள். எந்த யஜ்யத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றார்களோ அந்த யஜ்யத்திற்கு அன்போடு சேவை செய்வார்கள். இப்படிப்பட்ட யஜ்யத்துக்காக எலும்புகளை கூட கொடுக்க கடினமாக உழைக்க வேண்டும். இந்த நடத்தை மூலம் நாம் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். ஒன்றும் அறியாத சிறு குழந்தை இல்லைதானே. நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது. ராஜா எப்படி உருவாகிறாரு, பிரஜைகள் எப்படி உருவாகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார் பாபா. பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த ரதம் ராஜா போன்றவர்களுக்கு நல்லா தெரிந்தவர் அவர். ராஜாக்களின் தாச தாசிகளுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கின்றது. ஏன்னா அவங்க ராஜாக்கள் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் தாச தாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனாலும் அவங்க சுகமாக இருக்காங்க இல்லையா. ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கின்றதோ அதுவும் அவங்களுக்கும் கிடைக்கும். வெளியில் இருக்கிறவங்க அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. தாச தாசிகள் கூட வரிசைக்கிரமாக இருக்கிறாங்க. அரண்மனையில் சில பேர் அலங்காரம் செய்வர்களாக இருப்பாங்க. சில பேர் குழந்தைகளை வளர்ப்பவர்களாக இருப்பாங்க. சிலர் துப்புரவு செய்வார்கள். இங்கே ராஜா ராணிகளுக்கே இவ்வளோ தாச தாசிகள் இருக்கும் பொழுது சத்தியுகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றார் பாபா. அனைவருக்கும் அவரவருக்கென்று பொறுப்புகள் இருக்கும். வசிப்பிடங்கள் கூட தனித்தனியாக இருக்கும். மற்றபடி அவங்க ராஜா ராணி போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. சேவாதாரர்களுக்கான வசிப்பிடம் இருக்கிறது அல்லவா. அரண்மனைக்குள் வருவார்கள். ஆனால் தத்தமது அரசு குடியிருப்பில் தான் தங்குவார்கள். ஆக பாபா நன்றாக புரிய வைக்கின்றார். நாம் உயர்ந்திலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்று தம்மீது தாமே இரக்கம் காட்டுங்கள். இப்பொழுது நாம் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம். இப்படி நினச்சா கூட ஆகா சௌபாக்கியம்தான் அப்படின்றார் பாபா. இந்த சங்கம் யுகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை நிறைந்துள்ளது. சமணர்கள் கூட யோகத்தில் இருந்து உணவு சமைத்தால் பலருக்கு நன்மை ஏற்படும். ஸ்ரீநாத் துவாரகையில் முற்றிலும் அமைதியிலிருந்து சமையல் செய்வார்கள். இந்த கோயிலில் திருவிழா கூட பார்த்திங்கன்னா இந்த மாவு அடிக்கிறது சமையல் பண்ணும்போது அந்த துண்டால் வாயை கட்டிப்பாங்க. அதாவது சமைக்கும்போது அமைதியில் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸ்ரீநாத்தின் நினைவில் இருப்பாங்க. பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஞானத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணரை அவ்வளவு பக்தி செய்கிறார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். பிருந்தாவனத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. முழுமையான பக்திகளாக இருந்தாங்க. அவங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம், இங்கேயே கிருஷ்ணனுடைய உடலில்
நினைவில் வந்தால் உடலை விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது, வீட்டில் போயிருங்கள், ஞானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் அவங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அவங்கள பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகின்றது. கிருஷ்ணர் மீது எவ்வளவு பலியாகிறார்கள் அப்படின்றார் பாபா. ஆனால் நீங்கள் இப்போ பாபா மீது பலியாக வேண்டும். ஆரம்பத்தில் சிவபாபா மீது எத்தனை பேர் பலியானார்கள்? நிறைய பேர் வந்தார்கள். இந்தியா வந்ததும் பலருக்கு தன்னுடைய வீடு, லௌகீக குடும்பம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. எவ்வளோ பேர் போய்விட்டனர், நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. நிறைய பேர் மீது கிரகாச்சாரம் அமர்ந்து விடுகிறது. எப்படியெல்லாம் கிரகாச்சாரம் பிடித்து விடுகிறது. யாரேனும் வந்தால் எங்கே வந்துள்ளீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். வெளியே பிரம்மா குமாரிகள் போர்டு பார்த்தோம் என்பார்கள். அப்போ இது குடும்பம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஒன்று நிராகார பரம்பிதா பரமாத்மா, இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் மகிமை பாடப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் குழந்தைகள். சிவபாபா தாத்தா ஆவார். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள் என்று அவர் வழி கூறுகின்றார். கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படி வழிகாட்டி உள்ளார். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக உள்ளது. நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது கூட உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக்கூடிய படிப்பு படிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் சாப்பிடுவது, குடிப்பது, பேச்சு, நடத்தை எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஆசையும் இருப்பதில்லை. தேவதைகள் 36 விதமான போஜனம் சாப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட அசுர நடத்தையாகும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமானதாக, சாதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கின்றார், தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நன்றாக படிக்க வைத்தால் உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். பாபா கொடுப்பதில்லை, நீங்கள் தன்னுடைய முயற்சியால் அடைகிறீர்கள். அப்போ ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவு சேவை செய்கின்றோம், நாம் என்ன எதிர்காலத்தில் என்ன பதவி அடைவோம், இந்த நேரம் சரீரம் விட்டால் என்ன பதவி கிடைக்கும், இப்படி பாபா கிட்ட யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார், நீங்கள் இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவி தான் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முயற்சியே செய்யவில்லை என்றால் கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். நல்ல சேவை செய்பவர்கள் கண்டிப்பாக நல்ல பதவி அடைவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் தாசியாக ஆவார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. பாபா கேட்டால் ஓப்பனாக சொல்லிவிடுவார். ஆனால் வெளிப்படையாக சொன்னால் என்ன ஆகிடுவாங்க, அப்புறம் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. வகுப்பில் கூட நாம் பெரியவர் ஆவோமா அல்லது சிறியவர் ஆவோமா என்று மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இங்கே கூட அப்படித்தான். பெரியவர் யாரோ அவர்கள் ராஜா ராணி ஆவார்கள். சிறியவர் குறைந்த பதவி அடைவார்கள். செல்வந்தர்களில் கூட மூத்தவர் மற்றும் சிறியவர் இருப்பார்கள். தாசிகளிலும் பெரியவர் சிறியவர்கள் இருப்பார்கள். பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும். துப்புரவு செய்யும் தாசைக்கு அரண்மனைக்குள் வர அனுமதி இல்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகி நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும். இனிவரும் நாட்களில் இன்னும் கூட புரிந்து கொள்வீர்கள் அப்படின்றார் பாபா. உயர்ந்த நிலை அடைபவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். பாருங்கள், குமாரக்கா தாதி, பிரகாஷ்மணி தாதி, அவர் பெரியவர், அதனால் மரியாதை கொடுக்க வேண்டும். தாதி வரவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட, குழந்தைகளாக இருந்தால் கூட வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பாபா குழந்தைகளின் கவனத்திற்காக சொல்கின்றார், யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேல் பாவச்சுமையை ஏற்றிக்கொள்பவர்கள் ஆகின்றீர்கள் அப்படின்றார் பாபா. இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா கவனம் கொடுக்கின்றார். இதில் மிக எச்சரிக்கை தேவை அப்படின்றார் பாபா. நம்பர்வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கின்றார். இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதியாக ஆவதில் சிறிதும் தாமதிக்க மாட்டார்கள். பிறகு மாதர்கள் குமாரிகளுக்கும் கூட பந்தனம் ஏற்பட்டு விடுகின்றது. அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. அதிகமாக மாதர்கள் தான் இப்படி எழுதுகிறார்கள், பாபா என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகின்றார், நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்கிறார், அட துன்புறுத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன மிருகமா? மனதிற்குள் அது போன்ற எண்ணம் இருக்கிறது, ஆகையால் தான் என்ன செய்வது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றார் பாபா.
இதில் கேட்பதற்கு அவசியமே இல்லை. ஆத்மா தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தான் எதிரி. எதை விரும்புகின்றதோ அதை செய்கிறது. கேட்கிறீங்கன்னா அப்படின்னா உங்கள் மனசு விரும்புதுன்னு தானே அர்த்தம். முக்கியமான விஷயமே நினைவுதான். நினைவின் மூலம்தான் தூய்மை ஆகின்றீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் நம்பர் 1 தூய்மையானவர்கள் அல்லவா? மம்மா எவ்வளவு சேவை செய்கிறார்கள். நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாரும் சொல்ல முடியாது. மம்மா ஞானத்தில் அனைவரிடமிட தீவிரமாக இருந்தார். யோகத்தில் குறை நிறைய பேர்கிட்ட இருக்கு. நினைவில் இருக்க முடிவதில்லை. நினைவே செய்யவில்லை என்றால் விகர்மம் எப்படி விநாசமாகும்? கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கின்றது. சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது. எதிலும் ஆசை வைக்கக்கூடாது. இந்த பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாகி போக வேண்டும். குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். மிக இனிமையானராக வேண்டும். தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். மிக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். சக்கரத்தின் ரகசியத்தை யாருக்கு புரிய வைத்தாலும் அதை கேட்டு அதிசயப்படுவார்கள் அப்படின்றார் பாப்பா. 84 பிறவிகள் நினைவில் இல்லை என்றால் 84 லட்சம் பிறவிகளை எப்படி நினைவு செய்ய முடியும்? பக்தியில் சொல்கிறாங்க இல்லையா 84 லட்சம் பிறவின்னு சொல்லிட்டு. இதுவே 84 ஞாபகம் இல்லைன்னா இது எப்படி ஞாபகம் இருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த சக்கரத்தை நினைவில் புத்தியில் செய்தாலும் ஆஹா சௌபாக்கியம் அப்படின்றார் பாப்பா. கீதையில் கூட மன்மனாபவ என்பது உள்ளது. கீதையை படிக்கும் யாருக்கும் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை சொன்னது யார்? கிருஷ்ணர் பகவான் அல்ல. நாங்கள் சாஸ்திரங்களைத்தான் நம்புகின்றோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் பகவானே வந்து சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்காங்க அப்படின்றார் பாப்பா. பகவான் வந்துள்ளார். ராஜயோகம் கற்றுத்தருகின்றார். ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். பகவான் மீது நம்பிக்கை நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் ஆஸ்தி பெற வந்து விடுவார்கள். அப்போது பக்தி கூட நீங்கிவிடும். ஆனால் நிச்சயம் நம்பிக்கை ஏற்படணும் இல்லைங்களான்றார் பாப்பா. தாரணிக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், தேவதை ஆவதற்காக மிக ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும். பேராசைப்படக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, தன் மீது கவனம் வைக்க வேண்டும். அனைவரோடும் மிக அன்புடன் நடக்க வேண்டும். தன்னை விட சீனியர் ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் கரைத்து விடக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆகுக. ஒருவரது கடந்து போன பலவீன விஷயங்களை யாராவது கூறுகின்றார்கள் எனில் சுப பாவனையுடன் தூரமாகி விடுங்கள். வீண் சிந்தனை அல்லது பலவீனமான விஷயங்களை தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடாது. நடந்து முடிந்த விஷயம் எதிர்பார்க்க எதையும் பேசக்கூடாது. சென்டருக்கு வந்தோம்னா ஆத்மாக்குள்ள ஞானத்தை பற்றிய விஷயங்கள் தான் பேசணும். கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் உள்ளடக்கி விடுங்கள். அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளடக்கிடுங்க. சுபபாவனையுடன் அந்த ஆத்மாவுக்கு மன சேவை செஞ்சுட்டே இருங்க. சன்சாரலுக்கு வசமாகி ஒருவர் தவறாக கூறினால், செய்தார் அல்லது கேட்கிறார் எனில் அதை மாற்றி விடுங்கள் அப்படின்ட்டார் பாப்பா. ஒருத்தர் அந்தமாரி ஆரம்பிக்கிறாங்க, வீணான விஷயங்களை ஆரம்பிக்கிறார், அதை டக்குன்னு மாற்றிடுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். பிறகு அவர் 3வது ஆளுகிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி இந்த வீணான விஷயங்களுடைய மாலை உருவாக்கக்கூடாது. யார் இதில் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் நற்சிந்தனையாளர் என்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, திருப்தியின் மணியாக ஆகும் பொழுது பிரபுக்கு பிரியமானவர், உலகிற்கு பிரியமானவர் மற்றும் தனக்கு பிரியமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
நன்றி பாபா.